வணக்கம் வெல்கம் டு கீரிபிளா சேனல். பிக் பாஸ் வீட்டில் கோர்ட் டாஸ்க் ஆயிரம் சொல்ற கீரின்னு சொல்லிட்டு தமிழ்ல பார்த்து டைட்டில் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு சூப்பர் பாப்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் அவ்வளோதான், நான் ஃபிசிக்கல் டாஸ்க்கே இந்த பிக் பாஸ் சீசன்லாம் கிடையாதா நயனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. என்ன எது டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் வந்து டிமான்ஸ் ஏஞ்சல் பிக் பாஸ் போஸ்ட் போட்டார், டீகட் பண்ணி பெரிய ஆட்டம் போட்டிருந்தேன். என்னடா கிரி ஒரே உருட்டான்னு சொல்லி நீ என்கிட்ட சண்டைக்கு வரேன்னு கேட்குது. பட் என்ன பண்ணுறது, பிக் பாஸ் என்னன்னாலும் பண்ணலாம். பட் இதுவுமே கேட்டதான், காது பட கேட்டதான், நடக்குமா நடக்காது எனக்கு தெரியல. பட் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அது ஏன் என்ன மாதிரி வந்து இந்த கோர்ட் இருக்கும் அப்படிங்கிறத, அந்த கோர்ட் டாஸ்கில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வாட்டி புதுசாக பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் பார்க்குற அத்தனை பேரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லைக்கை போடுங்க, ஒரு 50-60 கமெண்ட்டை போடுங்களேன் ப்ளீஸ், போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, கோர்ட் டாஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்டவர், கிட்டத்தட்ட ஒரு நாட்டாமை பேஸ்டாக தான் இருக்கும். பஞ்சாயத்து மாதிரி தான் இது இருக்கும். பார்த்தீங்களா, கிராமத்தில் பஞ்சாயத்துலாம் நடக்குமா, நாட்டாமை பழைய படத்தை வருமே, அந்த மாதிரி தான் கோர்ட்னாலே இப்படி தானே. ஸோ இது மாதிரி குற்றவாளிகள் ஒவ்வொரு குற்றச்சாட்டை வச்சுருப்பாங்க. ஒரு வக்கீல் வச்சுக்கிட்டு ஒரு லாயர் உங்களுக்கு வாதாடுவாங்க, ரைட்டு தானே. நீங்கள் கோர்ட்டில் இவ்வளோ கோர்ட் சீன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்துட்டு இந்த வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், இன்சிடென்ட் சொல்ல போனால், இப்போ கமுதிக்கு அரோராவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. துஷார் வந்து இவனால தான் போயிட்டான், அரோரானால தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கமுதின் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறான். ஸோ கமுதினுக்கு வந்து ஒரு லாயர் வந்து வாதாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு இது சொல்கிறேன், எஃப்ஜே வந்துட்டு வாதாடுறாரு. அப்படியே ஆப்போசிட்டில் அரோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு லாயராக வாதாடுறாரு. அப்படிங்கும்போது இவங்க பாயிண்ட் பேசுவாங்க, இல்லை இது எப்படி தான், அவள் எப்படி வேணால வாய்ப்பு இருக்குது, அவன் ஒழுங்காக கேம் ஆடலை, ஸோ இது அரோரா மேலே மிஸ்டேக் இல்லை, ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்துட்டு கம்பெனி சைடு இருக்கிற எஃப்ஜே லாயர் வந்து, இது வந்து எக்ஸாம்பிள், இவங்க இன்னும் அந்த மாதிரிலாம் இல்லை சொல்கிறேன், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வாதாடுவாங்க. இல்லை இவ கூடவே சேர்ந்து ஃபன் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து இது பண்ணலாம், இவனும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லி இந்த பக்கம் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அந்த குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு இந்த கேள்வியில் இந்த வாதங்கள் போகும். ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் யார் வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டஸ்டன்ட்ல ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்க. இல்லைன்னா பிக் பாஸை சூஸ் பண்ணிடுவார். இந்த ஒரு, அதாவது ஒவ்வொரு கேஸுக்குமே ஜட்ஜி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில இல்லை ஒரு 3 கேஸுக்கு ஒரு ஜட்ஜி இருப்பாங்க, அடுத்த 3 கேஸுக்கு வேறு ஜட்ஜி இருப்பாங்க. இது மாறும். லாயர்ஸுமே அப்படி தான் மாறுவாங்க. ஸோ இது இப்படி தான் மாறிக்கிட்டே வரும். அப்படி மாறிட்டு இருக்கும்போது ஸோ இந்த டாஸ்கோட பேசிஸே இதுதான். ஸோ இதில் திரும்ப அகைன் பழசை எடுத்தாந்து வச்சு தான் பேச போகிறாங்க. ஸோ அவங்க எதை கொண்டாந்து இதில் எந்த சென்சிட்டிவான டாபிக் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. எந்த கேஸை வச்சு இதில் பயங்கரமாக வாதாட போகிறாங்க, யார் இதை ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், ப்ரோ ஃபிசிக்கல் டாஸ்க் இல்லை கோர்ட் டாஸ்க் என்ன ப்ரோ நல்லா இருக்குமானா, இது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ண சீசன் ஒன்று வந்துட்டு ஆரி சீசன் தரமாக இருக்கும். ஆரி வந்து பாயிண்டாக வச்சு தெருக்கி விட்டுருப்பாரு. அதே ஃபன்னாக மாற்றுறது வந்து சீசன் 6 அசிமான சீசன் வந்துட்டு பயங்கரமான காமெடியாக போயிருக்கும். ஸோ இதில் வந்து 2 வகையாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம், ஒன்று ஃபன்னு இல்லைன்னா ஆர்கியூமெண்ட். ஸோ இதுலேயே எந்த அளவுக்கு ஃபயராக போகுது, எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸை வச்சு டேக்கிள் பண்ணுறாங்க, இதை வச்சு ஒரு சண்டை வரும். என்னதான் டாஸ்காக இருந்தாலும் நீ எப்படி அதை சொல்லலாம், நீ எப்படி என்னை இப்படி அக்யூஸ் பண்ணலாம், நீ எப்படி இவ்வளோ கேவலமாக இருக்க, நீ எல்லாம் எவ்வளோ பிடிக்காத அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் வரும். அண்ட் அந்த பக்கம் வந்துக்கிட்டு நம்ம கம்பெனி ஆல்ரெடி வந்துட்டு கேவலமான வார்த்தையெல்லாம் விட்டுருக்கான். ஸோ அவன் அந்த மாதிரியான திரும்ப அவன் லாயராக மாதிரி யோசிச்சு பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஜட்டி கூட என்கிட்ட இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் அப்படி தான் நான் அப்படி கூட அவன் பேசுவான் ஜட்டி கம்போதின். ஸோ அதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கோர்ட் டாஸ்க் அந்த செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நாளைக்கு விடிஞ்சு முதல் ப்ரோமோவில் வந்து இதுக்கான அப்டேட் வந்துடும். ப்ரோமோவிலே தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறாங்கன்னு. இல்லை ஃபைட் எதுவும் வருதா நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது சீசன் 9 ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கொஞ்சம் அங்கேருந்து உயிர்கள் லைட்டாக தொத்திக்கிட்டு இருக்கு. அதே இந்த சீசனில் இதுக்கப்புறம் காப்பாற்றுவாங்களா மாட்டாங்கன்னு தெரில. நாமினேஷன் ப்ராசஸ் லிஸ்ட்டு முடிஞ்சு சபரி, ரம்யா ஜோ, கானா வினோத், கமருதீன், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, விஜய் பார்வதி. ஸோ ரொம்ப லிஸ்ட்டு பெருசாக இல்லை, ஷார்ட்டாக தான் இருக்குது. திவ்யா கணேசனா அதில் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சாண்ட்ரா இருக்காங்க. இந்த வீக் யார் போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் மினிட். இதுக்கப்புறம் உன்னை வந்து விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. சேதுபதி சார்கிட்ட நீ 8 பேசிட்ட, நீ வீட்டை விட்டு வெளிலையும் போகிறேன்னு சொல்லிட்ட. அந்த வீக் தூக்குனா எங்களுக்கு தான் கொஞ்சம் இது பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால இந்த வீக் ரம்யா ஜோவை பாய் டாட்டா குட் பாய், போதுமா நீ ஆடுற ஆட்டமெல்லாம் போதும், நீ போட்ட இந்த டான்ஸ் எல்லாம் எங்களுக்கு போதும், அதனால் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த வாரம் வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நான் நம்பிக்கிறேன் கண்டிப்பாக இது நடக்கணும்.
அப்படி இல்லை அடுத்த வாரம் ஒன்று வந்துட்டு ஆக்சுவலாக வந்து போன வாரம் நம்ம வந்துட்டு பக்கெட் வாலியை பற்றி பேசிடணும். இந்த வரைக்கும் வந்து மகு இருக்குல்ல, மகு ஆய்க்கள் ஒரு மகு இருக்குல்ல, ஸோ அதை பற்றி ஏன் இந்த மாதிரி டாஸ்க் பண்ணுறீங்க எனக்கு புரியல. அதனால அது வந்து பண்ணாதீங்க ரம்யா ஜோ, வேணாம். மக்கு பக்கெட்டை வச்சு ஒரு எபிசோட் ஃபுல்லாக ஓட்டினீங்க, அடுத்த வாரம் மக்கு வச்சு அது மாதிரி ஓட்டிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஹோஸ்ட் மேலே திரும்ப திரும்ப அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது போச்சு. என்னதான் இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் தான், அவர் பாட்டுக்கு வருவார், சம்மந்தம் இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசுவார், நல்லா இருந்திருக்கும். வாலி வந்து நீங்கள் இந்த வாலியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, நான் கவிஞர் வாலி அவர்கள் இருக்கிறாரே, அவர் எழுதும் கவிதைகளுக்கு நான் அடிமை. அவர் வாலி, அவர் எழுத்தில் மட்டும் வாலி கிடையாது, நம்மளோட வாழ்வியலில் கலந்த ஒரு பக்கெட் வாலி அவர். ரெண்டுமே வேற வேற மொழியில் இருந்தாலும் அதை சேர்த்து சொல்லும்போது நல்லா இருக்குல்ல, பக்கெட் வாலி. இந்த மாதிரி ஏதாச்சும் சம்மந்தம் இல்லாமல் அது போயிட்டு வரும். சேதுபதி அப்படியே இதை வச்சே ஒரு 1 hour அவ்வளோதான், அந்த ஒரு சிங்க் இருக்கு. பட் ஐ மிஸ் கமலஹாசன். பார்ப்போம். ஸோ ஓவரால் கோர்ட்டு டாஸ்க் நாளைக்கு இருந்தால் எப்படி, உங்களுக்கு எது ஓகே அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த நாமினேஷனில் இந்த வீக் யார் போவா, நான் சொன்னபடி ரம்யா ஜோவா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாப்பா வை, see you again.